அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தில் 18ஆம் நாள் தராவிகி தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுவிற்கு பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அரபு நாட்டு மக்கள் அறியாமை என்னும் இருளிலே ஆழமாக அவர்கள் மூழ்கி கிடந்தார்கள். மூட நம்பிக்கைகளிலே ஊறி போய் திகழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்களோ அன்று முதல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 23 ஆண்டு காலம் அவர்கள் போராட்டம் செய்து மூட நம்பிக்கைகளையும் அவநம்பிக்கைகளையும் தன்னுடைய காலுக்கு கீழால் துணிதோடி புதைத்து விட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த மூட நம்பிக்கைகள் இன்றைக்கும் பூதமாக வெளியேறி இஸ்லாமிய மக்களை எல்லாம் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். எத்தனையோ மூட நம்பிக்கைகள். 5 நேரம் தொழுகின்றார், ஹஜ்ஜி செய்திருக்கிறார், ஜக்காத்தை கொடுக்கிறார், எல்லா நல்லறங்களையும் செய்கிறார். ஆனா அவரிடத்திலும் மூட நம்பிக்கை காணப்படுகிறது. சில வீடுகள்ல பாருங்களேன், ராத்திரி படுக்கிற நேரத்துல வீட்டுக்கு முன்னால தண்ணீரை தெளித்து ஒரு 50 பைசா சூடனை பொருத்தி வச்சுட்டு தான் போய் படுப்பாங்க. கேட்டா கண் திருஷ்டி, வீட்டை கண்ணு போட்டிருப்பாங்க. இந்த 50 பைசா சூடத்துல கண் திருஷ்டி எல்லாம் நீங்கி வாகனங்களிலே ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, 4 சக்கர வாகனமா இருந்தால் 4 சக்கரத்திலையும் ஒரிஜினல் எலுமிச்சம்பழத்தை வைப்பாங்க. ஆனா கடையில போய் ஒரிஜினல் எலுமிச்சம்பழமா கொடுக்குறாங்க. அவங்க எல்லாமே கெமிக்கல். லெமன் ஜூஸ் கேட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் கார் டயர்ல, அங்க கெமிக்கலை நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப 4 டயர்லையும் வச்சு ஏற்றி அப்புறமா தான் வண்டி எடுப்பாங்க. அதுல கூட ஒரு அறிவியல் இருக்கிறது. சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதை ஒரு மூட நம்பிக்கையாக நம்பினாலும் கூட டயர்கள்ல லெமன் ஜூஸ் பட்டுச்சு அப்படின்னா அந்த டயர் பஞ்சர் ஆகாது, சீக்கிரமா ஆணி ஏறாது, முள்ளு ஏறாது, பீங்கான் குத்தாது. ஏன்னா அதுக்கு தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த லெமன் ஜூஸுக்கு இருப்பதாக அறிவியல் சொல்லி காட்டும். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கர்ப்பம் ஆகாத பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, அதிகாலை நேரத்துல குளித்துவிட்டு ஆலமரத்தை சுற்றி வருவார்கள். அதுக்கு என்ன காரணம்? ஆலமரம் வெளியிடக்கூடிய அந்த பிராண வாயுவை ஒரு கர்ப்பிணி ஆகாத ஒரு பெண் சுவாசித்தாலே ஆனால் அந்த கர்ப்பப்பை உறுதியாகும், கர்ப்பம் தங்கும் என்பதாக இன்னைக்கு அறிவியல் சொல்லி காட்டுகிறேன். அப்ப அறிவியலை ஃபுல்லாவே மூட நம்பிக்கையா மாத்திட்டாங்க. மூட நம்பிக்கையை ஃபுல்லா மார்க்கமாகி இந்த சமுதாயம் மாற்றி செயல்பட்டு கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். சில வீடுகள்ல என்ன செய்யறாங்க தெரியுமா? வீட்டை விட்டு புறப்படுற நேரத்துல பாங்கு சத்தம் கேட்டா மறுபடியும் வீட்டுக்குள்ளால போயிடுவாங்க. பாங்கெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகுதான் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்வார். ஒரு இடத்துல ஜனாசாவுக்கு நான் போயிருந்தேன். குளிப்பாட்டி ஜனாசாவை தூக்கியாச்சு, சந்தூக்கில வச்சு தூக்கிட்டாங்க. பாங்கு சத்தம் கட்டி டப்புன்னு கீழே போட்டாங்க. ஜனாசா சந்தூக்கோட கீழே போட்டாங்க. ஏன் பாங்கு சொல்லும் போது வாய் தானே பதில் சொல்ல போகுது. அதுல என்ன மூட நம்பிக்கை இருக்கிறது? வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பாங்கு சொல்லப்பட்டால் பதில் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதானே? பேசாம ஜனாசாவை தூக்கிட்டு போக வேண்டியதானே? செய்யக்கூடாதான், அல்லாஹ் கோபித்துக்குவானா, அது பாவமான காரியம் என்பதாக இன்னைக்கு சமுதாயத்திலே பலரும் அந்த மூட நம்பிக்கையை மார்க்கமாக
அவர்கள் நம்பி வருவதையும் நாம் பார்த்து வருகின்றோம். அரபு நாடுகளில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த அரபுகளுடைய மூட நம்பிக்கைகள்ல ஒரு மூட நம்பிக்கையை அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள். புகாரியில 3843வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கான அகுலில் ஜாஹிலியத்தி யத்தபாயஊன லுஹூமல் ஜஸூர். அரபுகள் என்ன செய்வாங்க தெரியுமா? அரபு நாடுகள்ல ஆட்டு இறைச்சி கடையை விட, மாட்டு இறைச்சி கடையை விட, கோழி இறைச்சி கடையை விட, மீன் கடையை விட ஒட்டக இறைச்சி கடைதான் அதிகமாக காணப்படும். ஏன்னா அரபுகள் ஒட்டக கறியை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப ஒட்டக இறைச்சி வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கும். ஒருத்தர் போய் எனக்கு 1 கிலோ கறி கொடுங்கன்னு கேட்பாரு. வியாபாரி காசு கொடுங்கன்னு கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஹபுலுல் ஹபலாவிற்காக உன்னிடத்தில் நான் இறைச்சி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஹபுலுல் ஹபலா, ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை ஹதீசுகள்ல பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அது என்ன ஹபுலுல் ஹபலா? வாங்குறவர் சொல்வாரு, என்கிட்ட ஒரு பெண் ஒட்டகம் இருக்கு, கர்ப்பமா இருக்கு, அது குட்டி போட்டு அந்த குட்டி பெருசாகி அது கர்ப்பம் தெரிச்சு அது ஒரு குட்டி போடும் பாரு, அந்த குட்டியை உனக்கு தாரு, நீ எனக்கு கறி கொடு. எப்ப அது இந்த கர்ப்பமா இருக்கிற ஒட்டகம் அது குட்டி ஈனனும் அது ஆனா பெண்ணா நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து லுக்மானுடைய கடைசியில ஒரு 5 காரியங்களை அடுக்கடுக்காக சொல்லி காட்டுவான். அந்த 5ஐ அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. அந்த ஒன்றில் என்ன தெரியுமா? ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதாவது பெண்கள், கருவுற்ற பெண்கள் கருவில் வளருவது ஆனா பெண்ணு. இன்னைக்கு அதை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்கேனை வச்சு. ஸ்கேன்ல அதெல்லாம் தெரியும் இல்ல, பால் உறுப்புகள் மறைக்கப்பட்டுதான் ஸ்கேன்ல தெரியும். மருத்துவர் ஒரு அனுமானமா சொல்வார், இது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்க முடியும், 3வது ஒரு பாலினம் கிடையாத. அப்ப ஆனா பெண்ண அது தெரியாது. அதே மருத்துவர்கிட்ட ஸ்கேனை கொடுத்து என் புள்ள எத்தனை வருஷம் உலகத்துல வாழும் சொல்லுங்க பாப்பான்னு சொன்னா சொல்லுவாங்களா? அது அது ஆலிமாகுமா, ஆபில் ஆகுமா, டாக்டர் ஆகுமா, இன்ஜினியர் ஆகுமா, சீதேவியா இருக்குமா, மூதேவியா இருக்குமா, எத்தனை வருஷம் உலகத்துல வாழும், எவ்வளவு சாப்பிடும், யாருக்காவது சொல்ல முடியுமா? அதான் அல்லாஹ் திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுவான். கர்ப்ப அறையில் உள்ளதை அல்லாஹுதான் அறிவான். அது மனிதனாக இருக்கட்டும், ஆடு மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், உயிரற்ற முட்டையாக இருக்கட்டும். முட்டையை நம்ம அதை அடை வைக்கிறோம், அது குஞ்சி பொறிக்குது, அது ஆனா பொண்ணு, கோழியா சேவலா, யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அப்ப இவர் என்ன செய்வாரு? வாங்குறவரு எனக்கு ஒரு 10 கிலோ இறைச்சி போடு, என்ற கர்ப்பமான ஒட்டகம் அது குட்டி போட்டு அது மறுபடி கர்ப்பமாகி அது போன்ற குட்டியும் உனக்கு நான் தந்திருந்தேன் அப்படின்னா இது எதை மாதிரி இருக்கு தெரியுமா? ஒருத்தர் பேர் இறைச்சி வாங்குறாரு அல்லது நகை கடையில் போய் நகை எடுக்கிறார். என் பையன் வெளிநாட்டுக்கு சம்பளம் அனுப்பின உடனே முதல் சம்பளத்தை நான் உங்கள்கிட்ட தந்திருந்தேன் அப்படிங்கிறார். உடனே வியாபாரி கேட்கிறார், உன் பையன் எங்க இருக்கிறான்? இப்பதான் என் மனைவி வயிற்றுல 3 மாசம் கர்ப்பமா இருக்கிறான். அவன் எப்ப பிறந்து, அவன் ஆனா பெண்ணா, அவன் எப்ப பிறந்து படிச்சு எல்கேஜி படிக்கணும், ப்ரீகேஜி படிக்கணும், எல்கேஜி படிக்கணும், 12வது படிக்கணும், காலேஜ் படிக்கணும், அவன் அந்த அளவுக்கு திறமையானவனாக இருக்கணும். அவன் இதுக்கே ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஆகிடுமே, அதுக்கு பின்னால உனக்கு காசு தருவான்டா, அது எப்படி முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ வியாபாரி இடத்தில் ஒரு பொருளை வாங்குகிறாயா, எதன் வியதில், காசை கொடுத்து பொருளை நீ வாங்கு. கடன் சொல்லலாம், ஆனால் வியாபாரி அதற்கு சம்மதிக்க வேண்டும். அதற்கு கடனுக்கு ஒரு அளவு வேண்டாமா? 30 வருஷத்துக்கு பின்னால ஒரு ஒட்டகம் குட்டி போட்டு அந்த குட்டி ஒட்டகம் அது எப்ப தெரியுமா கர்ப்பம் தெரிக்கும்? 5 வருஷத்துக்கு பின்னால்தான் கர்ப்பம் தெரிக்கும். இதை எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, லா ததுபஹு இல்லா முஸீதத்தன். குர்பானிக்கு நம்ம பிராணியை தேர்ந்தெடுக்கிறோமே, எப்படி நாம தேர்ந்தெடுக்கிறோம்? ஆடாக இருந்தால் 1 வருடம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், மாடாக இருந்தால் 2 ஆண்டுகள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டுகள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும்.
இந்த ஒரு ஆடு, ஒரு ஆண்டு, 2 ஆண்டு, 5 ஆண்டு ஹதீஸ்ல இல்ல. ஆனா ஒரு சின்ன வார்த்தை மட்டும் ரசூல்லா பயன்படுத்தினாங்க. இல்லா முசின்னத்தன், முசின்னாவை தவிர நீங்கள் குர்பானி கொடுப்பது கூடாது. முசின்னானா என்ன அர்த்தம்? பருவ வயதுன்னு அர்த்தம். ஒரு ஆடு ஒரு வருஷத்துல பருவ வயதை அடையும், தன் ஜோடியை தேட ஆரம்பித்தது. ஒரு மாடு 2 வருஷம் ஆனாதான் பருவ வயதை அடையும், தன் ஜோடியை தேடும். ஒரு ஒட்டகம் 5 வயதானால் தான் பருவ வயதை அடையும். 5 வயசு ஆனாதான் அது தன் ஜோடியை தேடும். அப்ப இந்த குட்டி, இந்த ஒட்டகம் ஒரு குட்டியை போட்டு 5 வருஷம் காத்து இருக்கணும், அது கர்ப்பமாகணும், அது ஒரு குட்டியை போடணும். அந்த குட்டியை எப்ப இவரு கொடுக்க, அது வரைக்கும் இந்த ஒட்டகம் இருக்கணுமே. அதுக்குள்ள குர்பானிக்கிழமை அறுத்துட்டா என்ன செய்ய முடியும்? எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் அந்தாளிக்க ஹபுல் ஹபலாவை பெருமானார் தடை செய்தார்கள். இது மூட நம்பிக்கைகளில் ஒன்று. இதை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு குத்தகை விடுவது கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல தோட்டங்கள் இருக்கும், சில பள்ளிவாசலுக்கு தோப்புகள் கூட இருக்கு. தோட்டம் என்பது வேறு, தோப்பு என்பது வேறு. தோட்டம்னா என்ன அர்த்தம்? அப்பப்ப அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். நெல் போட்டிருக்கிறோம், ஒரு அறுவடை, அதோட க்ளோஸ் பண்ணிருக்கும். அது உடனே ஒரு தடவை தான் பயன் தரும், அதற்கு பின்னால் அது அழிந்து விடும். இதுக்கு பேர் தோட்டம். கீரை தோட்டம், நெல் தோட்டம், கோதுமை தோட்டம். தோப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம். தோப்புனா என்ன அர்த்தம்? தென்னந்தோப்பு, புளியந்தோப்பு, பனந்தோப்பு, கொய்யா தோப்பு. மரம் இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கனிகளை மாத்திரம் நாம் பறித்து கொண்டே இருப்போம். இதுக்கு பேர் தோப்புன்னு அர்த்தம். தோட்டமாக இருக்கட்டும், தோப்பாக இருக்கட்டும், குத்தகைக்கு விடுவதாக இருந்தால், இன்னைக்கு பள்ளிவாசல்கள்ல சில தோட்டங்களை என்ன செய்வாங்கன்னா குத்தகைக்கு விடுவாங்க. மரம் மட்டும்தான் நீக்கும், பூ கூட பூத்து இருக்காது. நீ இதான் குத்தகைக்கு எடுத்துக்கப்பா, பள்ளிவாசலுக்கு 1,00,000 கொடுத்துரு அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா குத்தகைக்கு விட்டுருவாங்க. குத்தகைக்கு எடுத்தவர் டெய்லி தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்பார். சில மரங்கள பூவே பூக்காது, பார்த்தா அது ஆண் மரமா இருக்கும். பெண் மரமா இருந்தா தான் பூ பூக்கும். சில பப்பாளி மரங்களை நம்ம பார்க்கிறோம், நம்ம ஹைட்டுக்கு வளர்க்கிறோம், பூவே பூக்காது. பார்த்தா அது ஆண் மரமாக இருக்கு. அப்ப எப்ப பூ பூத்து அது அது காய் காய்ந்து இவர் பறிச்சு எப்ப பள்ளிவாசலுக்கு 1,00,000 கொடுக்க, பூ பூத்து இருக்கும். திடீர்னு ஒரு ஆடி காற்று அடிக்கும், பூவெல்லாம் கொட்டி போயிரும். நீ பூத்தாலும் சரிதான், பறிச்சாலும் சரிதான், பறிக்காட்டும் சரிதான், வருஷத்துக்கு 1,00,000 கொடுக்கணும் அப்படின்னா அப்ப எடுத்தவருக்கு நஷ்டமாகி விடுகிறது. அல்லது அந்த பூவெல்லாம் காய் காய்த்து இவர் 1,00,000 குத்தகை எடுத்திருப்பாரு, 10,00,000 காய் காய்ச்சிரும். பள்ளிவாசலுக்கு நஷ்டம். எனவே குத்தகைக்கு விடுவதாக இருந்தால் பழங்களை, காய்களை பறித்து ஏலம் தான் விட வேண்டுமே தவிர குத்தகைக்கு விடுவது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார். குளத்துல மீன் கிடக்குது, மீனை எல்லாம் வெளியே வச்சுட்டு தான் ஏலம் விடணும். மீன் குளத்திலேயே கிடக்கும் போது ஏலம் விட கூடாது. ஏன் அப்படின்னா ஏலம் எடுத்தவர் ஒன்று நஷ்டவாளியாக ஆகிவிடுவார், அல்லது ஏலம் கொடுத்தவர் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார். 2 பேருக்கும் நஷ்டம் ஏற்படுவது கூடாது. மீனை எல்லாம் வெளியே கொண்டு வந்து அப்புறமா நம்ம என்ன செய்யலாம்? 1000 ரூபாய், 2000 ரூபாய், கடைசியில ₹1 வரும் பொழுது ஏலம் இடப்பிடித்தல் பார்ப்பாரு, நமக்கு கட்டுப்படி ஆகும். 10,000 ஒரு தரம், 10,000 2 தரம், 10,000 3 தரம் நினைச்சுவாங்கன்னா ஏலம் விட்டு விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குத்தகைகளை அனுமதித்தார்கள், சில குத்தகைகளை தடை செய்தார்கள். அவங்க தடை செஞ்ச குத்தகை என்ன தெரியுமா? முன்கூட்டியே பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நிலத்தை ஒருவருக்கு நாம் கொடுக்கின்றோம், இதுல நீ விவசாயம் செய்து கொள், எனக்கு 10,00,000 தந்துரு அப்படிங்கிறோம். அவர் விவசாயம் செய்யறாரு, நஷ்டமாயிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். இந்த குத்தகை மார்க்கத்தில் கூடவே செய்ய. அதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதாவது குத்தகையில நாங்க நிலத்தை தாரோம், நீ விவசாயம் செஞ்சுக்க, பாதி உனக்கு பாதி எனக்கு. இது மார்க்கத்தில் கூடும். ஆனா அதே நேரத்துல குறிப்பிட்ட இடத்தை சுட்டி காட்டி இந்த இடத்தில் விளையக்கூடிய பயிர்கள் எங்களுக்கு சொந்தம்,
இந்த இடத்தில் விளையக்கூடிய பயிர் உங்களுக்கு சொந்தம், நிபந்தனை போடுவது கூடாது. ஏன் அப்படின்னா இவர் எந்த இடத்தை சுட்டி காட்டுகிறாரோ அங்க மண் வளம் நன்றாக இருக்கும், அங்கே மண்புழுக்கள் அதிகமாக இருக்கும். எந்த இடம் உனக்கு என்று குத்தகைக்கு எடுத்தவருக்கு சொல்கிறாரோ அங்க மண் வளம் நன்றாக இருக்க. அதாவது புன்செய் நலம் நன்செய் நலம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் கூட குர்ஆன்ல இந்த நிலங்களை பற்றி தெளிவாக சொல்லி காட்டுவார். அதாவது ஒரு வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது ஒரு வசனம் தெளிவாக சொல்லி காட்டும், வலது தையிபோ யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பிஹி வல்லதி கபுஸலா யஹ்ருஜு இல்லா நஜிதா. நிலங்களை ரெண்டு வகையாக அல்லாஹ் பிரிப்பான். ஒன்று நன்செய் நிலம், மற்றொன்று புன்செய் நிலம். நம்ம வரலாறுகள்ல படிச்சிருப்போம். நன்செய் நிலம்னா என்ன அர்த்தம்? அந்த நிலத்திற்கு அருகில ஆறுகள் ஓடும், வாய்க்கால் ஓடும், நீர்வளம் அதிகமாக இருக்கும். அந்த ஆறுகளில் இருந்து வாய்க்கால்களில் இருந்து அந்த நிலத்திற்கு நம்ம எப்ப வேணாலும் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். இதுதான் நன்செய் நிலம் என்று சொல்வார்கள். புன்செய் நிலம் தெரியுமா? வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சாதான் தண்ணி, பக்கத்துல கிணறு கிடையாது, ஆறு கிடையாது, வாய்க்கால் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிலங்களை இரண்டு வகையாக அல் குர்ஆன்ல பிரித்து காட்டும். அப்ப நன்செய் நிலத்துல விளையக்கூடியதுலாம் எனக்கு, புன்செய்ல உள்ளதான் உனக்கு அப்படின்னா குத்தகைக்கு எடுத்தவர் அவ்வளவுதான், நொந்து போயிருந்தார். அப்ப இந்த மாதிரி ஷருத்துகள் இடுவது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்னைக்கு பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல தோட்டத்துல பூவே பூத்திருக்காது, ஆனா குத்தகைக்கு விட்டுருவாங்க. அது முற்றிலும் அந்த வருமானம் ஹராம் தான், பச்சை ஹராம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அன்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.